அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. நமது சேனல் 2000 சப்ஸ்கிரைபர்களை அடைந்துள்ளது. அதற்கு ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய சப்போர்ட் தொடர்ச்சியாக தாருங்கள். ஒரு டெய்லியும் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அதாவது நம்மளாக ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அதை பயன்படுத்துவதற்கும் வித்தியாசம் உள்ளது. அப்போ அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்மளுக்கு என்எஸ்சி ஒரு வெப்சைட், என்எஸ்சி வெப்சைட் மட்டும் தெரிஞ்சாலே போதும். இது ஒரு சிறப்பு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தினமும் நம்மளுக்கு வந்து ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடி யார் அப்படிங்கிறத ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் என்ன இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீ ஓப்பன் வந்து பெரிய இம்பேக்ட் கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரு அதிரடியான பெரிய ஓப்பன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. இண்டஸ்இண்ட் பேங்க் 0.96, இன்ஃபி 0.94, பவர் கிரேட், ஐசிசி பேங்க் இவங்கெல்லாம் வந்து குறைவாக. அதே மாதிரி செக்யூரிட்டிஸ் இன் F&Oவில் பார்த்திங்கன்னா அதிரடியான ஆரம்பம் அப்படிங்கும்போது சாம்பல் ஃபெர்டிலைசர் 1.41, ராம்கோ சிமெண்ட் 1.14, கேன் ஃபினான்ஸ் ஹோம் பார்த்திங்கன்னா 1.03. அவங்க பார்த்திங்கன்னா நியர் பை லைஃப் ஹை அப்படின்னு சொல்லலாம். 678 677 கிட்ட நம்மளுக்கு ஆரம்பமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க், டிக்ஸான், இன்ஃபி, கோரமண்டல். அப்போ இன்றைக்கி வந்துட்டு இதில் வெறுமனே நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஸ் செக்டார் வந்து ஒரு இம்பேக்ட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்பல் ஃபெர்டிலைசர் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. நேற்றைகை 304 ரூபாய். சமீபத்தில் நம்மளுக்கு ஒரு வாரத்தில் பார்க்கும்போது இதுதான் அதிகமாக இருக்குது, 304. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 306 இருக்குது. இன்றைக்கி 305க்கு ஓப்பன் ஆனதுமே ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது வந்து ஒரு 7 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹை டு லோ 20 ரூபாய் இறங்கியிருக்காங்க. அப்போ என்ன தாக்கத்தை இவங்க ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத டெரிவேட்டிவ்ஸில் நம்ம பார்க்கணும். 310 கால் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோசிங் 4 ரூபாய். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 4.95க்கு ஓப்பன் ஆனாங்க, 9 ரூபாய் 90 பைசா. அப்போ இரட்டிப்பு ஆகியுள்ளார்கள். அதாவது ஒரு மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் இது வந்து நேற்றைய ஹைக்கு மேலே ஆரம்பமானதுக்கப்புறம் கீழே வந்ததால் இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிருக்கு இந்த ஸ்டாக்ஸ். இதனுடைய எல்லைகள் நம்மளுக்கு எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத ஆப்ஷன் செயினில் பார்த்துக்கலாம். 295 கால் 6 ரூபாய் அப்படிங்கும்போது 301 ரூபாய் ரெசிஸ்டன்ஸ். 295 7 ரூபானால 288. இந்த ரெண்டு ப்ரீமியம் 13 ரூபாய் அப்படிங்கிறதுனால 282, இந்த பக்கம் 308. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சாம்பல் ஃபெர்டிலைசர் நாளைக்கு இதனை ஆய்வு செய்து பதிவு செய்யுங்கள். அடுத்து ராம்கோ சிமெண்ட் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இது வந்து நம்மளுக்கு 792 ரூபாய் நேற்றைகை. இன்றைக்கி 798க்கு ஆரம்பம். ஆரம்பமான பின் 1 ரூபாய் தான் நம்மளுக்கு ஏற்றம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து லோ 763 போயிட்டு இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் நம்மளுக்கு வந்துட்டு 797க்கு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் முடிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் க்ளோசிங் வந்துட்டு 781ல் முடிஞ்சிருக்காங்க, சந்தை முடிஞ்சிருக்கு. அப்போ நேற்றைய க்ளோஸு கீழே தான் இருக்குது. ராம்கோ சிமெண்ட் வந்து பெரிய இம்பேக்டட் இல்லை. கேன்ஃபின் ஹோம் என்ன இம்பேக்ட் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 52 வீக் ஹை பக்கத்தால் இருந்திருக்காங்க. நேற்றைய 673, நேற்றைய க்ளோசிங் 670. நம்மளுக்கு நேற்றைய ஹைக்கு மேலே ஆரம்பம் 677க்கு மேலே ஆரம்பம். அதற்கப்புறம் 20 ரூபாய் ட்ராவல்டு ப்ளஸில் பாசிட்டிவில் இருக்காங்க. அங்கேருந்து 671 வந்துட்டு இப்போ நம்மளுக்கு க்ளோசிங் 675ல் முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இதனுடைய பற்றி புரிதல் ஏற்படும். 700 கால் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோஸ் வந்து 3.80 பைசா. அங்கிருந்து 16 ரூபாய், கிட்டத்தட்ட 4 மடங்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோசிங் 6 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. ஆப்ஷன் செயின் இதோட லெவல்ஸ் நம்ம பார்க்கணும். 670 கால் 15 ரூபாய், அப்போ 685. 670 புட் 10 ரூபாய், அப்போ 660. இந்த ரெண்டு ப்ரீமியம் 25 ரூபாய் அப்படிங்கிறதுனால 695.
அதே மாதிரி 645. அப்போ இந்த லெவல்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து வந்துட்டு இண்டஸ்இண்ட் பேங்க் நம்மளுக்கு நேற்றைய ஹைக்கு மேலே ஆரம்பமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நேற்றைய ஹையும் இன்றைய ஹையும் நம்மளுக்கு ஒன்றாவே ஓப்பன் ஹை கொடுத்துட்டாங்க. அது அப்போ இது வந்து ஒரு அப்ளிகபிளாக இருக்காது. அடுத்து இப்போ தான் நம்ம பார்க்குறது ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்குறதுன்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இப்போ அட் ப்ரெசென்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அதில் இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ இப்போ மார்க்கெட்டில் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கில் முடிஞ்சது பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பாரதி ஏர்டெல் இவங்கெல்லாம் வந்துட்டு லீட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ட்ரெண்டிங்கில் டவுனில் இருந்த ட்ரெண்ட் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு டிவிஸ் லேப் 3%, அதானி போர்ட் 2 அதுவும் 3%, ஐடிசி, ஸ்டேட் பேங்க் இவங்க எல்லாமே டவுன் சைடில் இருந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு எஃப்என்டோ ஸ்டாக்ஸில் பார்க்கணுன்னா செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோலாஃபின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 52 வீக் ஹை நம்மளுக்கு பிரேக் பண்ணி தான் நம்மளுக்கு இருந்திருக்காங்க. அதான் மார்க்கெட்டிவே லீட் பண்ணியிருக்கு. அடுத்து ஏயு பேங்க் இது வந்து நியர்பை நம்மளுக்கு வந்து 52 வீக். இப்போ இது ரெண்டுமே 52 வீக் ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணனால இதனுடைய லெவல்ஸை நம்ம உடனே பார்த்தாகணும். சோலா ஃபினான்ஸ் டெரிவேட்டிவ் ஆப்ஷன் செயின் அப்போ 1040 கால் 17 ரூபாய் அப்படிங்கிறனால 1057. அதே மாதிரி புட் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் 17, அப்போ 34 ரூபாய், அப்போ 1074. இந்த பக்கம் 1040 புட் மைனஸ்னால் அப்போ 1024. இந்த பக்கம் நம்மளுக்கு 30 பாயிண்ட்னா 1010. அப்போது 1010 டு 1024, 1024 டு 1040, 1040 டு 1057, 1057 டு 1074 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ரேலியாக இருக்கும். அடுத்து ஏயு பேங்க், ஏன்னா இவங்களும் வந்துட்டு இப்போ நம்மளுக்கு 52 வீக் ஹையை நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ஷன் செயின் 750 காலோடது 10 ரூபாய் அப்படின்னால 760, இது 26 ரூபாய், அப்போ 776, 750 16, 734, இதனுடையது 25 ரூபாய், 725, அப்போ 750. இதுதான் லெவல்ஸாக ஏயு பேங்க்கோட லெவல்ஸாக இருக்க போகிறது. அடுத்து சைன்ஜின் இவங்க வந்துட்டு நியர்பை இருக்காங்க, பட் அதை பிரேக் பண்ணல, இன்றைக்கி பிரேக் பண்ணல. அடுத்து ராம்கோ சிமெண்ட் வந்து இப்போ ப்ரெசண்டில் நம்மளுக்கு நியர்பை இருக்கிறாங்க, ஆனால் 809 அப்படிங்கிறது தான் 52 வீக் ஹை. அதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் இருக்கும். அடுத்து நம்மளுக்கு யார் 52 வீக் ஹை பக்கத்தால் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா 952 ஐசிசி பேங்க் நியர்பை 958 நம்மளுக்கு வந்ததுன்னா நம்மளுக்கு இம்பேக்ட் பண்ணோம். அதே மாதிரி நம்மளுக்கு 52 வீக் லோ அந்த மாதிரி ரேஞ்சில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது 3 டவுன் ஏரோ யாருக்கு இருக்காங்க அப்படி பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎன்எஃப்சி 8%, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 5%, மெட்ரோபாலிஸ் 4% இவங்கெல்லாம் இறங்கியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு ஏற்றம் இறக்கம் அந்த இதில் பார்க்கும்போது அட்வான்ஸ் டிக்ளைனில் பார்க்கும்போது அட்வான்ஸ் வந்து நம்மளுக்கு 43 நிறுவனங்களும், டிக்ளைன் வந்து 144 நிறுவனம் இருக்குது, ஒரு நிறுவனம் வந்து அன்சேஞ்சில் இருக்குது. அப்போது ஏற்றத்தை விட இறக்கம் தான் அதிகமாக இருந்துள்ளது. அப்போ ட்ரெண்டிங்காக இன்றைக்கி யார் இப்போ லைவில் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இதில் யார் ட்ரெண்டிங்காக இருக்கலாம் அந்த நிறுவனத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். இதற்குடான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அடுத்து ஏப்ரல் 15ஆம் தேதி நம்ம வந்து துவங்குகிறோம். மன்னிக்கவும், ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறோம். விருப்பமுள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிவு செய்து உங்களுடைய விருப்பத்தையும் அதனுடைய தகவலையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.